நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், நல்லவர்கள் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் ரொம்ப விரும்பும் சார். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை அந்த கடவுள் மட்டுமே விரும்புவார் சார். சார், பொதுவாகவே திருமணம் செய்துகிட்டு இருக்கிறவங்கள போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்குன்னு கேட்டு பாருங்க. இது இந்த வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று, திருமண வாழ்க்கை தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லுவாங்க சார். இன்னும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் என்பதே நிம்மதி இல்லாத ஒன்று, இந்த வாழ்க்கையே தேவையில்லை என்று புலம்புவாங்க. இன்னும் ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்க, இப்பூ உலகில் திருமணம் என்பது அவர்களின் மனசுக்கேற்ற மாதிரி, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சார். அப்பொழுது யாருக்கெல்லாம் அந்த நல்ல திருமண வாழ்க்கை அமையும், நல்ல மனைவி அமைவார்கள், அதிர்ஷ்டகரமான மனைவிகள் யாருக்கெல்லாம் வரும், அதுவும் எப்படி மகாலட்சுமி போன்ற ஒரு அம்சம் பொருந்திய அந்த மனைவி அமைவாங்க சார். மனைவி வந்த பிறகு அவர்களின் வாழ்க்கை தரமே மாறி போயிருக்கும் சார். அப்படிப்பட்ட மனைவி பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை, சுபிட்சமான வாழ்க்கை அந்த மனைவி மூலமாக அமைந்திருக்கும் சார். அப்படிப்பட்ட மகாலட்சுமி மாதிரியான மனைவி அமைய வேண்டும் என்றால், நான் சொல்லும் இந்த அமைப்பு உங்க ஜாதக கட்டத்தில் இருக்க பாருங்க சார். அப்படி அந்த ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் கிரக அமைவு இருந்தால், நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகின்ற மனைவி மிகப்பெரிய மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்தியவங்க கண்டிப்பா இருப்பாங்க சார். அப்படிப்பட்ட அமைப்பு நான் சொல்லும் இந்த விதிப்படி இந்த அமைப்பு இருந்தா கண்டிப்பா அப்படிப்பட்ட ஜாதக பெண் ஜாதகம் உங்க கிட்ட வந்ததே என்றால், அவர்களை கண்டிப்பாக கெட்டியா பிடிச்சிங்க. அது உங்களிடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்ய போகிறார்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி, இந்த மனைவி உங்களுக்கு அமைந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமி என்ன சார் கொடுக்கும்? தன லாபங்களை, பணத்தை அள்ளி கொடுக்கும் சார். ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு என்ன வேண்டும்? பணம் தானே வேண்டும். அந்த பணம் மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் பிரபலம் ஆவாங்க சார் இவங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுவது மட்டுமல்ல சார். இப்படிப்பட்ட ஜாதகம், இப்படிப்பட்ட அமைப்பு, அதிர்ஷ்டகரமான மனைவி யாருக்கெல்லாம் அமையும் என்றால், உங்க ஜாதக கட்டல, மனைவியோட ஜாதக கட்டம், பெண்ணோட ஜாதக கட்டத்துல லக்னம் போட்டிருக்கும் இல்லையா, அந்த லக்னத்தில் குரு அமர்ந்திருக்கணும் சார். அந்த லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் சந்திரன் அமர்வு பெற்றிருக்கணும். அப்படி அமர்வு பெற்றதால் அந்த குருவை சந்திரன் பார்த்துருவாரா? சந்திரன் குருவை பார்ப்பாரா? இந்த குரு சந்திர யோகம் அற்புதமா வேலை செய்யும் சார். அது மட்டுமல்ல, லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வு பெற்றிருக்கணும் சார். இப்படி லக்னத்திலே குரு அமர்வு பெற்று 7இல் சந்திரன் அமர்ந்து 10ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் இந்த பெண் ஜாதகத்தை விடவே கூடாது நீங்க. இந்த பெண் ஜாதகம், இந்த பெண்ணை மணக்கக்கூடிய, இந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடியவன் பாக்கியசாலி, அதிர்ஷ்டமான மனைவி அமையும் அர்த்தம். இப்படிப்பட்ட ஜாதகம் வந்தா விடவே விடாதீங்க சார். மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம் இவங்க வாழ்க்கையில் இந்த பெண் வந்த பிறகு. லக்னத்திலிருந்து கேந்திரஸ்தானம் சொல்றோம் இல்லையா, கேந்திரஸ்தானம்னு பலம் பெற்ற ஸ்தானங்கள் சார். அந்த பெண் ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10 என்ற சொல்லக்கூடிய ஸ்தானங்கள்ல, அதாவது 1னா லக்னம், லக்னத்திலேயோ அல்லது லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலேயோ அல்லது லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்திலேயோ அல்லது லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலேயோ அந்த பெண்ணோட ஜாதக கட்டங்கள்ல சுப கிரகங்கள் அமைய பெற்றிருந்தால் அதிர்ஷ்டகரமான பெண் அர்த்தம். இந்த பெண் நல்ல குணமுடையவள் சார், அதிர்ஷ்டம் நிறைந்தவள். அப்படிப்பட்ட ஜாதகம்லாம் வந்ததுன்னா விடவே விடாதீங்க சார். அந்த ஜாதக பெண்ணு தான் நீங்க கட்டணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நில்லுங்க. அப்படிப்பட்ட ஜாதக அமைப்புள்ள பெண் உங்களுக்கு அமர்ந்தால், நீங்கள் வாழ்க்கை துணையாக அமைத்து கொண்டால், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்குன்னு அர்த்தம். நற்குணம் நிறைந்தவள் சார் இந்த பெண். சரி சார்,
இது 2வது வகை. 3வது வகை ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஒரு பெண் ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 7ஆம் இடம்னு சொல்றோம் இல்லையா? களத்திர ஸ்தானம். நான் சொல்றது எல்லாமே பெண் ஜாதகம் தான். உங்க ஜாதகத்தை பார்க்கக்கூடாது. ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் அமர்ந்து இருக்க வேண்டும். அப்படி அமர்ந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம். அது ஒரு உபஜய ஸ்தானம். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அபிலாஷைகள், எண்ணங்கள், செயல்களை எல்லாம் ஈடேற்றக்கூடிய ஸ்தானத்தில் அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மதி அமர்ந்திருக்கணும் சார். அந்த 11ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்து இந்த அமைப்பை மன்னவன், பொன்னவன், நல்லவன் சொல்றோம் இல்லையா? அந்த குரு முழு சுபர் சார். குருனவே முழு சுபர். அவர் பார்க்கும் இடத்தெல்லாம் சுபிட்சத்தை ஏற்படுத்துவார் சார். அவர் பார்வை அந்த 7ஆம் இடத்திற்கும் சந்திரனுக்கும் விழுந்தாலும், அல்லது 7ஆம் இடத்தில் மட்டும் அந்த புதன் சுக்கிரனுக்கு விழுந்தாலும், மிகப்பெரிய அளவில் இந்த பார்வை இந்த பெண்ணை யார் மணந்து கொள்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி சார். சாதாரண பாக்கியசாலி இல்லை, மகா பாக்கியசாலி, மகா அதிர்ஷ்டசாலி. இந்த பெண்ணை எவன் ஒருவன் திருமணம் செய்து கொள்கிறானோ அந்த கணவனுக்கு அந்த வீட்டில் மகிழ்ச்சி ததும்பும். மகிழ்ச்சி கடலில் அந்த வாழ்க்கை முழுவதும் அந்த மகிழ்ச்சியில் திளைப்பாங்க சார். இப்படி ஒரு அமைவு ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் அமர்ந்து 11ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்து அந்த ஸ்தானங்களை குரு முழு சுபரான குரு பார்வை செய்திருந்தால் கண்டிப்பாக இந்த பெண் அதிர்ஷ்டம் உள்ள பெண், மகா பாக்கியசாலி. இந்த பெண்ணை மணப்பவன் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவான் சார். மிகப்பெரிய அளவில் பிரபலமாவான். மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி இருக்கும். இதெல்லாம் மூல நூல்களில் சொல்லப்பட்ட ஒன்று சார். இது இப்படிப்பட்ட அமைப்பு இந்த ஜாதக கட்டத்தில் இருக்கா பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோட ஜாதகத்தில், பெண்ணோட ஜாதக கட்டத்தில் இது இருந்தால் கண்டிப்பாக மகாலட்சுமி போல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மகாலட்சுமி வாசம் செய்ய போறான்னு அர்த்தம் உங்கள் வீட்டில். அப்படிப்பட்ட ஜாதகம் தான் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் தரவரிசையில் இடம்பெறும் சார். மனைவி வந்த பிறகு இந்த மனைவி மூலமாக மிகப்பெரிய அளவில் தன லாபங்களை கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் சார். உங்களுக்கு வரக்கூடிய மனைவியினுடைய ஜாதகத்தில், பெண்ணோட ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக இவர்களை விடவே விடாதீர்கள். கெட்டியாக பிடிச்சிங்க சார். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக போகிறீங்கன்னு அர்த்தம். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.